கடந்த 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது திமுகவினர் என்ன பண்ணாய்ங்க அப்படின்னா, அந்த கரை வேட்டிய உடுத்திக்கிட்டு, திமுக துண்ட போட்டுக்கிட்டு, இவரு தான் ஏற்கனவே இப்ப கூட பார்த்துருப்போம். இப்ப சீதாலட்சுமி அக்கா அங்க வேட்புமனு தாக்கல் போற நேரத்துல, இதே திமுககாரர் தான் அந்த துண்ட போட்டிருந்திருப்பாரு. அதே திமுககாரங்க தான் என்ன பண்ணாய்ங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிக்க போகும்போது, இந்த பகுதிக்குள்ளலாம் வரக்கூடாது. இங்கேருந்து கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வாக்கு சேகரிக்க வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் தோளில் திமுக துண்டை போட்டு இந்த பகுதியில் நீங்கள் வாக்கு சேகரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ரவுடித்தனம் பண்ணாங்க. ஆனால் அந்த ரவுடித்தனத்தெல்லாம் எதிர்த்து அசால்ட்டாக சீமானவருடைய தம்பி தங்கைகள் அங்கே நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம், ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம், நாங்கள் கட்டாயம் வாக்கு சேகரிச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க. அந்த இடத்துல அன்பு தென்னரசன் அவர்கள் தாக்கப்பட்டாங்க. இந்த திமுகவினுடைய ரவுடிகளால் என்ன பண்ணாங்கன்னா, இரும்பு இதை வச்சு அந்த அன்பு தென்னரசு அவர்களையும் அதுபோல் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்களையும் தாக்குனாங்க. அதில் அன்பு தென்னரசு அவருடைய மண்டையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தையல் போட்டு மருத்துவமனையில் அன்பு தென்னரசன் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மத்தியிலையும் நாங்கள் வாக்கு சேகரித்து தான் போவோம், இந்த மாதிரி திமுகவினர் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையை அந்த இடத்துல இருந்து போராட்டம் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சியினர். அப்போ காவல்துறை அங்கே வந்தாங்க. ஏற்கனவே இந்த சம்பவம் நடக்கும்போது காவல்துறை பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கே அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. காவல்துறை வாகனம் போயிடுச்சு. இப்போ காவல்துறை முன்னிலையில் திமுகவினர் இப்படி அத்துமீறலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமே தெரியும். அப்போ அந்த திமுக ரவுடிகள் பண்ணதுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அங்கே நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ காவல்துறையும் என்னென்னா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி அங்கே வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு நீங்கள் கலைஞ்சு போகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போக முடியாது, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர், அதுவும் மகளிர் பாசறையே அங்கே இருக்கிறாங்க, ஃபுல்லாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது வேட்பாளராக இருக்கக்கூடிய சீதாலட்சுமி அக்காவும் அந்த களத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வலிமையாக அந்த களத்தில் எதிர்த்து திமுகவை எதிர்த்து களத்தில் நின்னாங்க அப்படிங்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினர் அங்கேயே உட்காந்து மிகப்பெரிய அளவு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா சுற்றி அந்த இடமே மிகப்பெரிய இதாக இருக்குது. திமுக காரங்கெல்லாம் அந்த ரவுடியெல்லாம் ஓடிட்டாங்க, தெரிஞ்சு ஓட்டாங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டாங்க, கிடச்சா விட்டு வெளுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. அப்போ காவல்துறை வருது, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையுமே காவல்துறை எடுக்கவே இல்லை அந்த நேரத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தற்போது கூட இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வேட்பாளர் சொல்கிறாரு, நாங்கள் நாம் தமிழர் கட்சியோட போட்டி போடுறதே நான் இதாக நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு பகுதிக்குள்ளே வாக்கு சேகரிக்க விடலைன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயந்து நடுங்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சீதாலட்சுமி அவருடைய வீட்டிலே போய் நாங்கள் 50 கோடி ரூபா பணம் தரோம், அது மாதிரி அடுத்து அமைச்சர் பதவி தரோம், உங்களுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு சீட்டு தரோம் அப்படி இப்படின்னு திமுககாரன் கதறிக்கிட்டு போய் கேட்டிருக்காங்க. எப்படியாவது நீங்கள் வேட்புமனு திரும்ப பெற்றுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியார் மண், அந்த மண், இந்த மண்ணுன்னு சொல்லிட்டு பெரியார் மண்ணில், பெரியார் பிறந்த ஈரோட்டில் எதுக்கு வாக்கு சேகரிக்க விட மாட்டேங்கிறீங்க? அது மாதிரி போகிற இடங்கள்ல எல்லாம் பணம் கொடுக்குறீங்க. அக்கா சீதாலட்சுமி அக்கா துணிச்சலோடு அந்த காலத்தில் நின்னாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை விலைக்கு வாங்க முடியாது, எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அப்படிங்கிறது திமுகவுக்கே தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல பணம் கொடுக்காம ஒரு கட்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியிலிருந்து சீமானவருடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வலிமை பொருந்திய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கட்சி தனித்து நின்று 8% மேலே வாக்குகள் வாங்கி தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஈரோடு பெரியார் மண், இங்கெல்லாம் யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு பெரியார் பிறந்த ஈரோட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்க தேர்தலுக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்தால் திமுக என்ன செஞ்சாங்கன்னா 1000 ரூபா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா ஒரு நாள் வந்தோம்னா
அப்போ தேர்தலுக்கு வந்து வாக்கு சேகரிக்க கூட திமுகவுக்கு வந்து அந்த கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க. அதான் உண்மை. இப்போ திமுக கட்சிக்காரங்களோ அப்படி இல்லைன்னா அவங்களோட கூட்டணி கட்சிக்காரங்களோ ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுத்தா தான் தேர்தல் பரப்புரைக்கே வருவாங்க அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாமல் 3 வேளை வந்து சாப்பாடு போடணும், பிரியாணி போடணும், கோட்ரு வாங்கி வாயில் ஊற்றி விடணும். அப்போ தான் அவங்க வந்து தேர்தலில் வந்து வாக்கு சேகரிக்கவே வருவாங்க அப்படிங்கிறது தான் களத்தில் யதார்த்தமான உண்மை. பெரியார் மண்ணில் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் சரக்கும் பணமும் கொடுத்தா தான் வருவாங்க. ஆனால் சீமான் அவருடைய கட்சிக்காரங்க எப்படி அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் வந்து சொந்தமாக அவங்களுடைய பணத்தை போட்டு தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. ஒரு 1000மோ அவங்களால முடிந்த அளவு எவ்வளோ ரூபா பணம் கொடுக்கணுமோ அவ்வளோ பணம் வந்து தேர்தல் நிதியாக வந்து கொடுப்பாங்க. அப்போ பணத்தை போட்டு மக்களுக்காக வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அப்படி ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா அதிமுக வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிடலை. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய எதிர்க்கட்சியாக வந்து அதிமுகவை தான் சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக வந்து தேர்தலில் போட்டியிடலை, பாஜக போட்டியிடலை, மற்ற எந்த அரசியல் கட்சியுமே போட்டியிடலை. அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு பெண் வேட்பாளரை வந்து களமிறக்கியிருக்காங்க. அந்த பெண் வேட்பாளருக்கு தேர்தலுக்கு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு கூட அனுமதி கிடையாது, நீங்கள் பேரணியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனித்த ஒரு பெண் வேட்பாளராக அவங்க மட்டும் போய் வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அது வந்து மிகப்பெரிய அதிர்வலையை வந்து அங்கே வந்து ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு துணிச்சல் வந்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நாம் தமிழர் கட்சியில் அது வந்து ஆண் வேட்பாளராக இருந்தாலும் சரி, பெண் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மிக வலிமை புரிந்தவர்களாகவும் எதிர்கட்சியினர்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் களத்தில் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க திமுககாரங்க இருக்க ஏரியாவிலே போய் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் மீது நின்னா வழக்கு, உட்காந்தா வழக்கு, தேர்தலுக்கு வாக்கு சேகரித்தா வழக்குன்னு போடுவாங்க. ஆனால் வந்து திமுககாரங்க வந்து அங்கங்கே 1000 2000 பணம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கோட்ரு ஊற்றுவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் காவல்துறையும் கண்டுக்கிடாது, பறக்கும் படையும் கண்டுக்கிட மாட்டாங்க, எந்த விதமான வழக்குகளுமே அவங்க மீது வந்து பதிய மாட்டாங்க. இது வந்து கடந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து பார்த்தது தான். ஆனாலும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்த களத்தில் மிக துணிச்சலோடு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க வந்து எப்போ நாம் தமிழர் கட்சியை பார்த்து வந்து பயந்தாங்களோ அப்போவே நாம் தமிழர் கட்சி வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா எந்த ஒரு அதிமுகவை பார்த்து பயப்பட மாட்டேங்காங்க, பாஜகவை பார்த்து பயப்பட மாட்டேங்காங்க, நாம் தமிழர் கட்சினா பார்த்து கதறி சாவுறானுங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிக முக்கியமான தேர்தல். கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இதில் வந்து வெற்றி வகை சூடும் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு அடையாளம் கூட இல்லை. மாற வேண்டும் என்று நினைத்தால்